Illustration 41. A vegetable oil refining company obtains 4 products whose cost details are: joint costs of the 4 products 8,29,600. Outputs: A 5 lakh liters, B 10,000 liters, C 5,000 liters, and D 9,000 kgs. Further processing costs: A 2,40,000, B 48,000, C nil, and D 8,030. The products can be sold as intermediate, that is, at split off point without further processing. Sale prices are finished product as intermediate. A per liter finished product is 1.84, as intermediate 1.20 liters rupees per liter. For B, as finished product 8 rupees per liter. For intermediate is 4 rupees per liter. For C, as finished product 6.40 rupees per liter. As intermediate 6 rupees 40 paise per liter. For D, finished product 26 rupees 67 paise per kg. Intermediate 24 rupees per kg. Calculate the product-wise profit, allocating joint costs on net realizable values. Compare the profitability in selling the products with and without further processing. So illustration 41. ஸோ நான் 4 ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க, ஸோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஜாயிண்ட் காஸ்ட் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க கொஷினில். ஸோ நமக்கு ஜாயிண்ட் காஸ்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா கொஷினில் 8,29,600. This is our joint cost. So we get output of A, B, C and D. 4 products. Output கொடுத்துருக்காங்க இது 4 ப்ராடக்ட்டும். ஸோ அவுட்புட் ஆஃப் எல்லாமே லிட்டர்ஸ். அவுட்புட் வந்து நமக்கு லிட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் A is 5 lakh liters. Next for B is 10 lakh liters. For C is 5,000 liters. D மட்டும் நமக்கு கேஜிஸில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 9,000 kgs. இது எல்லாமே லிட்டர். ஸோ இந்த 4 ப்ராடக்ட்டுமே நம்ம ஃபர்தராக வந்து ப்ராசஸ் பண்ணோன்னா அதுக்கு எவ்வளோ காஸ்ட் வந்து நம்மளுக்கு இன்கர் ஆகுன்றதை நம்ம போட போகிறோம். ஸோ ஃபர்தர் ப்ராசஸ் காஸ்ட்டு அதுவும் கொடுத்துருக்காங்க கொஷனில். ஃபர்தர் ப்ராசஸிங் காஸ்ட் ஃபார் A is 2,40,000. ஃபார் B 48,000. ஃபார் C nil, எதுவும் கொடுக்கல. ஃபார் Dக்கு வந்து 8,000. இது 8,030 rupees. ஸோ கொஷின் வந்து நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள் உங்கள் புக்கில் இன்ஸ்டியூட் மெட்டீரியலில். அதில் என்ன கொடுத்துருக்காங்க, the product can be sold as intermediate. ஸோ இன்டர்மீடியட்டாக இருக்கும் போதுனா அதை இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா இது நீங்கள் வந்து ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணி இது இன்டர்மீடியேட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த லெவல் இன்டர்மீடியேட் இந்த லெவலாக இருக்கும் போது நீங்கள் வந்து சோல்வ் பண்ணுறீங்க. அப்போ ஒரு காஸ்ட் சேலபிள் வேல்யூ இருக்குது. இல்லை நான் ஃபர்தராக வந்து ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷ்டு குட்டாக மாறும் இல்லையா, அப்போ நீங்கள் வந்து சேல் பண்ணிங்கன்னா அப்போ ஒரு சேல் வேல்யூ இருக்கும். ஸோ அதுதான் ஃபினிஷ்டு ப்ராடக்டோட அதுக்கான சேல் ப்ரைஸ், இந்த ஃபினிஷ்டு ப்ராடக்டோட சேல் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. இல்லை நடுவில் இன்டர்மீடியட்லேயே நீங்கள் சேல் பண்ணுறீங்கனாலும் அதுக்கான சேல் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க இப்போ கொஷினில். இதான் செகண்ட் பேஜில் இருக்க கொஷினில் கொடுத்துருக்கிறது. ஸோ நான் இங்கே தெளிவாக எடுத்து எழுதுறேன். ஸோ இங்கே இது இன்னும் ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணலை, இது ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணுது. ஸோ ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சேல் பண்ணிக்கலாம்னா இதுதான் நம்மளோட இன்டர்மீடியட். இதுதான் இதுக்கப்புறம் வரதான் ப்ராசஸ் பண்ணி வரதான் ஃபினிஷ்டு ப்ராடக்ட். ஸோ இன்டர்மீடியட்டில் வந்து இந்த ப்ராடக்டை 1 rupee 20 பைசைக்கு விற்றுருக்கலாம்.
ப்ராடக்ட் பியை வந்து 4 rupeesக்கு விற்றுருக்கலாம். ப்ராடக்ட் சியை 6 rupees 40 பைசைக்கு சேல் பண்ணியிருக்கலாம். ப்ராடக்ட் டியை 24 rupeesக்கு வந்து சேல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஃபர்தராக ப்ராசஸ் பண்ண அமௌண்ட்டை ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதோட சேல் ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னா இதை 1 rupee 84 பைசைக்கு விற்கலான்னு சொல்கிறாங்க. இதை 8 rupeesக்கு சேல் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இதை 6 rupees 40 பைசே, இதை 2 rupees 67 பைசைக்கு சேல் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது ஃபினிஷ்டு ப்ராடக்ட், அதாவது ஃபர்தராக ப்ராசஸ் ஆனது. இது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டர்மீடியேட்டாக அந்த அமௌண்ட்டை நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இது இன்டர்மீடியேட், இது ஃபினிஷ்டு ப்ராடக்ட்கான சேல் ப்ரைஸஸ் போட்டிருக்கேன். ஸோ நமக்கு என்ஆர்வி மெத்தடில் போட சொல்லியிருக்காங்க. இந்த சம் நெட் ரியலைசபிள் வேல்யூவில் ப்ராஃபிட் வந்து அலோகேட், ப்ராஃபிட் எல்லாம் வந்து ப்ராடக்ட் வைஸ் ப்ராஃபிட் அலோகேட்டிங் ஜாயின்ட் காஸ்ட் ஆன் நெட் ரியலைசபிள் வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பேர் த ப்ராஃபிட்டபிலிட்டி இன் செல்லிங் த ப்ராடக்ட்ஸ் வித் ஆர் வித்தவுட் த ஃபர்தர் ப்ராசஸிங். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம மெயின் சம் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போது ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டுக்கான செல்லிங் ப்ரைஸ், ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டுக்கான செல்லிங் ப்ரைஸ்னால் இங்கே ஒன்றும் இல்லை, எத்தனை அவுட்புட் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, அதே 5 lakh லிட்டர்ஸு. ஆனால் நம்ம ஃபினிஷ்டு ப்ராடக்டை ப்ராசஸ் பண்ணி விற்கிறனால இந்த அமௌண்ட்டில் சேல் பண்ணும். ஸோ 5 lakh into 1.84 வந்து மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இன்டர்மீடியட், அதாவது இன்டர்மீடியட்னு சொல்லலாம், இல்லை ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்னா இந்த 5 lakh, இந்த 5 lakh வந்து இந்த இன்டர்மீடியட் லெவலில் ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதில் அதுக்கான சேல் ப்ரைஸஸ் கொடுத்துருக்காங்க, இன்டர்மீடியட் சேல் ப்ரைஸ். ஸோ அதுலேருந்து இது மல்டிப்ளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் இது மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ அது 5 lakh into 1.20 gives us 6 lakhs. ஸோ இதுலேருந்து இதை மல்டிப்ளை பண்ணால் we get 40,000. ஸோ இதுலேருந்து இதை மல்டிப்ளை பண்ணால் we get 32,000. ஸோ இதுலேருந்து இதை மல்டிப்ளை பண்ணோன்னா ஸோ இதுலேருந்து இதை மல்டிப்ளை பண்ணோன்னா we get 2,60,000. இது பண்ணும்போது இதுக்கு வந்து ஃபர்தர் ப்ராசஸ் ஃபார் சிக்கு வந்து ஃபர்தர் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு காஸ்ட்டு இல்லை. ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு நில் பேலன்ஸ் தான் வரும். ஸோ மற்ற மூணுத்துக்கும் வந்து நம்ம ஆன்சர் கேல்குலேட் பண்ணி போடணும். ஸோ இதுக்கு வந்து இப்போ இந்த செல்லிங் ப்ரைஸ் வந்து, ஸோ இது வந்து ஃபர்தராக ஃபினிஷ்டு ப்ராடக்ட், அதாவது ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணி வந்த யூனிட்ஸ்க்கான செல்லிங் ப்ரைஸ். ஸோ அதுக்கு வந்து எத்தனை யூனிட்ஸ், 5 lakh யூனிட்ஸ், அதோட செல்லிங் ப்ரைஸ் 1.85. ஸோ 5 lakh into 1.84னா 9,20,000. நெக்ஸ்ட் 10,000ல 8 rupeesனா, 10,000 லிட்டர்ஸில் 8 rupeesனா I get 20,000. ஸோ இதுக்கு வராது. இது வந்து 9,000 kgs. 9,000 kgs வந்து 26 rupees 67 பைசைக்கு விற்கிறாங்கன்னா, ஸோ உங்களோட ப்ரைஸ் எவ்வளோனா 2,40,030 வரும். ஸோ இப்போ நம்ம ஃபர்தர் ப்ராசஸ் காஸ்ட், அதோட சேலபிள் வேல்யூ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நம்ம ஃபர்தர் ரெவென்யூ நான் இங்கே சரி நான் இங்கே எழுதிக்கிறேன். இது ஃபர்தர் ரெவென்யூனா ஒன்றும் கிடையாது. இதை இன்டர்மீடியட்டில் நம்ம சேல் பண்ணால், ஸோ அதாவது ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்டில் அந்த ப்ராடக்ட் சேல் பண்ணால், இது ஃபினிஷ்டு ப்ராடக்டாக சேல் பண்ணால், ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள நமக்கு ரெவென்யூ எவ்வளோ ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த 9,20,000ல் 6 lakhs வந்து லெஸ் பண்ணோன்னா we get further revenue. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அமௌண்ட், 3,20,000. நெக்ஸ்ட் ஃபார் பிக்கு வந்து ஃபர்தராக ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வந்து சேல் பண்ணால் எவ்வளோ, 80,000. ஆனால் அந்த ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்டில் சேல் பண்ணால் 40,000. ஸோ 80,000 minus 40,000 gives you 40,000. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இங்கே ஸ்பிளிட் ஆஃப் நம்ம வந்து ஃபினிஷ்டு நம்ம ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணலை, ஸோ அதுக்கான அமௌண்ட்டும் இல்லை. ஸோ இது நம்ம ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்டில் நம்ம இந்த அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணுறோம். ஸோ நோ, இதில் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆனது நம்மளுக்கு இல்லை, ஸோ போட முடியாது. ஸோ இதில் வராது. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் போட்டோன்னா we get 24,030. நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ நம்ம ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணனால நமக்கு என்ன இம்பேக்ட் நடந்திருக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும், அதை பார்க்க போகிறோம். அதை எப்படி பார்க்க போகிறோம்னா,
ஸோ ஃபர்தர் ப்ராசஸ் காஸ்ட் மைனஸ் நம்மளோட ரெவென்யூ, ஃபர்தராக கிடைச்ச ரெவென்யூ ஃபார் ஏ. ஃபர்தராக ப்ராசஸ் காஸ்ட் எவ்வளோ ஃபார் ஏக்கு வந்து நம்ம ப்ராசஸ் ஃபர்தராக பண்ணனால அதுக்கு இன்கர் ஆன காஸ்ட் வந்து 2,40,000. அதில் ஃபர்தராக கிடைச்ச ரெவென்யூ நம்மளுக்கு எவ்வளோ 3,20,000. ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எவ்வளோனா 80,000. ஸோ நமக்கு காஸ்ட் காட்டிலையும் ரெவென்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்கனால ஸோ இது ப்ராஃபிட்டபிள். நெக்ஸ்ட் பியோட ஃபர்தர் ப்ராசஸ் காஸ்ட் எவ்வளோ 48,000. ஆனால் நமக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணது 40,000. ஸோ காஸ்ட் கட்டிலையும் ரெவென்யூ நம்மளுக்கு கம்மியாக இருக்கனால நம்மளுக்கு 8,000 rupees லாஸு. இது ப்ராஃபிட்டபிளாக இருக்குது, இது லாஸாக இருக்குது. நெக்ஸ்ட் ஃபார் சி நம்ம எதுவுமே ஃபர்தராக ப்ராசஸே பண்ணலை, ஸோ அதனால் இது போட தேவையில்லை. நெக்ஸ்ட் ஃபார் டிக்கு வந்து எவ்வளோ 8,030 வந்து நம்ம ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கான இன்கரான காஸ்ட். ரெவென்யூ நம்ம எவ்வளோ ஜென்ரேட் பண்ணிக்கிறோம் 24,030. பேலன்ஸ் எவ்வளோனா 16,000 நமக்கு டிஃப்ரென்ஸ் அமௌண்ட். ஸோ நமக்கு எக்ஸ்பென்சஸை விட சேலபிள் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது, ஸோ இது ப்ராஃபிட்டபிள். ஸோ இதில் நீங்கள் வந்து இந்த சம்மில் நீங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னா ஃபர்தர் ப்ராசஸ் வந்து ப்ராடக்ட் ஏக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம், ப்ராடக்ட் டிக்கு வந்து ஃபர்தர் ப்ராசஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஃபார் ப்ராடக்ட் பிக்கு ரெக்கமெண்ட் பண்ண வேணாம், ஏன்னா அது லாஸில் தான் இருக்குது. சரிங்களா? கொஷினோட லாஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஜாயிண்ட் காஸ்ட் எல்லாம் வந்து அலோகேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது நம்ம எப்படி அலோகேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஆன் என்ஆர்வின்னு கொடுத்துருக்காங்க கொஷினில். ஸோ இப்போ கொஷினில் கொடுத்த மாதிரி இந்த என்ஆர்வி மெத்தடில் எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எடுத்து எழுதிக்கிறேன். என்ஆர்வி மெத்தட்னா இந்த சேல்ஸ் மைனஸ் ஃபர்தர் ப்ராசஸ் காஸ்ட். ஃபர்தர் ப்ராசஸ் காஸ்ட் இது எப்படின்னா 9,20,000 இது கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த 9,20,000 ஸோ இந்த ஸ்பிளிட் ஆஃப் சேல் ப்ரைஸ் நம்ம விற்றோம் இல்லையா ஃபினிஷ்டு ப்ராடக்ட், இதில் இருந்து நம்ம ஃபர்தர் ப்ராசஸ் காஸ்ட் 2,40,000 லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணால் for product A we get 6,80,000. அப்புறம் for B க்கு வந்து 80,000ல minus this further process cost 48,000 less பண்ணனா we get 32,000. for D க்கு வந்து D க்கு வேற 32,000 மட்டும்தான் இருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து for D க்கு 32,000 போடலாம். சாரி, இது வந்து C. for D க்கு வந்து for D க்கு வந்து எவ்வளோனா 2,40,030 minus further process cost 8,030. so இது ரெண்டுத்துல மைனஸ் பண்ணோம்னா we get 2,32,000. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாம் நமக்கு கிடைச்சிச்சா. நெக்ஸ்ட்டு இதோட டோட்டல் அமௌண்ட். ஸோ இந்த அமௌண்ட் இந்த அமௌண்ட் இந்த அமௌண்ட் இந்த அமௌண்ட் இந்த 4 அமௌண்ட்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா we get 9,76,000. 9,76,000. ஸோ இந்த என்ஆர்வி இந்த காஸ்ட் இந்த மெத்தட் ஆக்சுவலி இந்த அமௌண்ட்டில் தான் நம்ம வந்து நம்மளோட ஜாயிண்ட் காஸ்ட் இந்த ஜாயிண்ட் காஸ்ட் வந்து நம்ம அலோகேட் பண்ணணும். ஸோ இந்த அமௌண்ட் பேசிஸில் தான் நம்மளோட ஜாயிண்ட் காஸ்ட்டை அலோகேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி அலோகேட் பண்ணுறதுன்னா அலோகேஷன் ஆஃப் ஜாயிண்ட் காஸ்ட். நான் டோட்டல் வேல்யூ எடுத்து எழுதிடுறேன். ஸோ எவ்வளோ ஜாயிண்ட் காஸ்ட் நம்மளுக்கு இருக்குது டோட்டலாக 8,29,600. ஸோ ஃபார் ஏக்கு வந்து எவ்வளோ ஏக்கு வந்து எப்படி போடணும்னா 8,29,600 நம்ம ஜாயிண்ட் காஸ்ட்
6 lakh, for A 6,80,000 divided by the total amount 9,76,000. Next, so இதெல்லாம் பண்ணோம்னா we get 5,78,000 for B. Bக்கு வந்து அதேதான், the total amount into எவ்வளோ 32,000 for Bக்கு divided by total amount, the total amount 9,76,000. We get 27,200. Cக்கு வந்து 8,29,600 into 32,000. சேம் அதே அமௌண்ட் தான் வரும், ஏன்னா ரெண்டும் அதே அமௌண்ட் தானே இருக்குது. ஸோ we get 27,200. for D 8,29,600 into எவ்வளோ 2,32,000 divided by 9,76,000. So பண்ணோம்னா we get how much? 1,97,200. ஸோ இந்த அமௌண்ட்டெல்லாம் நான் இங்கே எடுத்து எழுதிடுறேன். for Aக்கு வந்து 5,78,000, for Bக்கு 27,200, Cக்கு 27,200, for Dக்கு 1,97,200. ஸோ நம்ம இதுக்கு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் இதை வந்து எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ ப்ராஃபிட் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ நம்ம கண்டுபிடிச்சல என்ஆர்வி மைனஸ் அலோகேட்டட் ஜாயின்ட் காஸ்ட். அலோகேட்டட் ஜாயின்ட் காஸ்ட் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் we get profit. ஸோ 6,80,000 minus 5,78,000 gives us 1,02,000. Next 32,000ல 27,200 less பண்ணோம்னா we get 4,800 less பண்ணணும். ஸோ அதே தான், இதிலிருந்து இதை லெஸ் பண்ணோம்னா இதே தான் சேம் அமௌண்ட். ஸோ இந்த 2,32,000ல 1,97,200 லெஸ் பண்ணோம்னா we get 34,800. ஸோ இது எல்லாத்தையும் ஓவராலாக டோட்டல் சம்மேஷன் தான் 1,46,400. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கொஸ்டின்ல கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா, கம்பேர் த ப்ராஃபிட்டபிலிட்டி இன் செல்லிங் த ப்ராடக்ட்ஸ் வித் ஆர் வித்தவுட் ஃபர்தர் ப்ராசஸிங் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட்டபிலிட்டியில் இம்பேக்ட் எப்படி இருக்கும்னா, ஸோ நான் இப்போ வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க. நான் இது எல்லாத்துக்குமே வந்து ப்ராசஸ் ஃபர்தராக பண்ணதுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டியாக லாஸ் ஆன்றது நான் எங்களோட ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணேன். ஸோ அதில் பார்த்தோன்னா பி ப்ராடக்ட்டுக்கு மட்டும் 8,000 rupees நம்மளுக்கு லாஸ் வந்து இன்கர் ஆயிருக்கும்னு நான் போட்டிருப்பேன். ஸோ ப்ராடக்ட் பியை வந்து ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணலைன்னா நம்மளுக்கு வந்து இந்த சேலபிள் வேல்யூ 80,000 ப்ளஸ் இந்த 8,000 ஆட் பண்ணோன்னா 88,000 இந்த லாஸ் வந்து நம்மளுக்கு இன்கர் ஆகி இருக்காது. ஸோ அதனால ப்ராடக்ட் பியை வந்து ஃபர்தராக ப்ராசஸ் பண்ண வேணாம். மற்ற ப்ராடக்ட் ஏசிடி எல்லாம் நம்ம வந்து ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணலாம். நம்மளுக்கு இது ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணால தான் நம்மளுக்கு இந்த 8,000 லாஸ். ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணலைன்னா நம்மளுக்கு 88,000 வந்து ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். நம்ம வந்து லூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அதாவது இந்த ப்ராடக்ட் பியை ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்னா ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாயிண்ட்லேயே நீங்கள் ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணாமல் அந்த பாயிண்ட்லேயே நீங்கள் அந்த ப்ராடக்டை சேல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ப்ராஃபிட் வந்து 8,000 rupees வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதுதான் நீங்கள் இதில் இந்த சம்மில் வந்து கன்க்ளூஷனாக வந்து கொடுக்கணும். சரிங்களா? அட் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் if product B is being
sold, then profit will be increased by 8,000 rupees. இதுதான் நம்ம இந்த மாதிரி தான் நம்ம கன்க்ளூஷனாக வந்து கொடுக்கணும் நம்ம சம்மில்.